வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நம்ம இன்றைக்கி பார்க்குறது கிரைம் டெஸ்ட் சீரீஸ் 9. ஓகேவா, 9வது கொஸ்டின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட டெலகிராமில் இதோட பிடிஎஃப் நம்ம டெய்லி போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து 9வது டெஸ்ட்டு போட்டிருக்கோம். டேரெக்டாக 9வது டெஸ்ட்டு பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி 8 டெஸ்ட்டோட பிடிஎஃப்பும் டெலகிராம் லிங்க்கில் இருக்குது. நீங்கள் டெலகிராம் லிங்க்கில் இருக்கிறத நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதில் இருக்கிற டவுட்டை வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, சரி, இன்றைக்கி டெஸ்ட்டில் இருக்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடைக்காரர் ஒரு நாற்காலியை 325 என்ற விலைக்கு வாங்கி 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லாப சதவீதம் காண்றதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஓகேவா, அவர் என்ன சொல்கிறாரு, 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு விற்கிறாரா, இது வாங்கிய விலை. ஓகேவா, இது விற்ற விலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லாபம் எப்படி கிடைக்கும்? 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 25 ரூபா லாபம் கிடைக்கும். வாங்கிய விலை 325 இன்ட்டு 100 அப்படிங்க பார்க்கலாம். ஒரு 25 25 ஒரு 25 25 32ல் 25 போச்சுன்னா மீதி 7 75 இருக்கும். 3 25 75. அப்போ மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 100/13. 13 டிவைட் பண்ணலாமா? 7 13 91, ரிமைனிங் 9/13. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 9/13. 7 9/13 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் டி ஆப்ஷன். சரி, ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். சாருவை விட ஹரிஸ் உயரமானவன், ஆனால் சாருவை விட குள்ளமானவன். சாருவை விட ஹரிஸ் உயரமானவன், ஆனால் ராஜாவை விட குள்ளமானவன். ஆனால் ராஜாவை விட ஹரிஸ் வந்து குள்ளமானவன். சாருவை விட ஹரிஸ் உயரமானவன், ஆனால் ராஜாவை விட குள்ளமானவன் சொல்லியிருக்கான். சரி, அடுத்து சாருவும் திலீப்பும் சமமான உயரத்தில் இருக்கிறார்கள். சாருவும் திலீப்பும் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சமமான உயரத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அசோக்கை விட உயரமானவர்கள். சாரும் திலீப்பும் சமமான உயரம், ஆனால் அசோக்கை விட உயரமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ திலீப் குறித்த கேள்விக்கு தான் நம்ம கீழே இருக்கிறதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திலீப் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? ஹரிஸும் திலீப்பும் சம உயரமுடையவர்கள். சாரும் திலீப்பும் தான் சம உயரமுடையவர்கள். ஹரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. திலீப் ஹரிஸை விட குள்ளமானவன், ஹரிஸை விட திலீப் குள்ளமானவன். அப்போ ஆன்சர் ரைட்டு. திலீப் சாருவை விட குள்ளமானவன், சாருவை விட குள்ளமானவன். திலீப்பும் சாருவும் ஒரே ஹைட்டில் இருக்கிறவங்க, அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு. திலீப் ராஜாவை விட உயரமானவன், ராஜாவை விட திலீப் வந்து குள்ளமானவன். அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகே, சரி, மூணாவது கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட மாற்றுகளில் விடைபட்ட இடத்தை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. இதை மாதிரி லெட்டர் சீரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களை அப்படியே நம்பர் சீரிஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். அதை அப்படியே நம்பராக எழுதுங்க. G7, Hன்றது 8, Jன்றது 10, Mன்றது 13. இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல டேஷ் போட்டுக்கலாம். வீண் இருக்க இடத்துல 22. அதோட நம்பரை மட்டும் எழுதியிருக்கேன். டேரெக்டாக இந்த நம்பர்ஸ் வீடியோவை நான் முன்னாடியே போட்டிருப்பேன். நம்பர் மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக லெட்டர் சீரிஸில் நம்பர் சீரிஸில் போட்டுடலாம். இப்போ 7க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, 1 8லேருந்து 2 கூட்டினா 10, 10லேருந்து 3 கூட்டினா 13, 13லேருந்து 4 கூட்டினா 17, 17லேருந்து 5 கூட்டினா 22ன்னு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்போ 17வது லெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா Q. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qன்னு வந்துருக்கும். ஓகேவா, லெட்டரில் இருந்து டேரெக்டாக நீங்கள் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்பர் சீரிஸில் நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா, சரி, அடுத்த கொஷின். ஆக்சுவலாக ஒரு கொஷின் விட்டுருக்கேன், ஒரு பிளட் சீரிஸ் விட்டுருக்கேன். ஸோ ஓகேவா, பிளட் ரிலேஷன் விட்டுருக்கேன். பிளட் ரிலேஷனை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். 9A² B ஹோல் பவர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு சமமான என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஹோல் பவரில் இருக்கிற ஸ்கொயர் அப்படியே உள்ளே போயிருக்கலாமா? அப்போ 9² A⁴ B² அப்படின்னு மாறி இருக்குமா? A⁴ B² எங்கே இருக்குது? இங்கே இல்லை. ரெண்டாவது ஆப்ஷனே இல்லை. A⁴ B², A⁴ B². ஆனால் முன்னாடி இருக்கிற நம்பரில் 9 ஸ்கொயர்னு இருக்கணுமா? 9 ஸ்கொயர்ன்றது 81. 3 கியூப்ன்றது 81 கிடையாது, 27. 3/4ன்றது தான் 81. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். அஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஓகே, சரி, ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள். வருண் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணிக்கிறார். சொல்ல டேரக்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா, இது மேற்கு, இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு. வருண் ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணிக்கிறார். பின் இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் பயணிக்கிறார். வருணுக்கு இப்படி இந்த சைடு போயிட்டுருக்கான் அப்படின்னா இடதுபுறம் இந்த சைடு லெஃப்ட்டில் இருக்கும். ஓகேவா, இடதுபுறம் 5 கிலோமீட்டர் பயணித்தார். அடுத்து அவர் இடதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் பயணித்தார் எனில் ஆரம்ப இடத்திலிருந்து அவர் எவ்வளவு தொலைவில் உள்ளார் அப்படிங்கிறனா நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை சொன்னால் போதும். நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5 சாரி இந்த சைடு 5 இருக்கா, அப்போ இங்கே இருக்கிறது 5 டிஸ்டன்ஸ். அப்போ நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பரவுரு. ஓகேவா? அப்போ 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். சரி, 7வது கொஸ்டின். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 3a. 3 பக்கத்தையும் கூட்டி சொல்கிறது தான் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பக்கத்தையும் கூட்டினா 3a. 3a = 129. அப்போ a = 3 அடிச்சிங்கன்னா 4 3 12 3 9. அப்போ a = 43. அதன் பக்க அளவு தான் கேட்குறாங்க. அப்போ ஏ கண்டுபிடிச்சா போதும். ஏன்றதான் பக்க அளவு. அப்போ ஏ = 43. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எஸ்ஐயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 2023 கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரேண்டமாக ஒரு 20 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன் இப்போ ப்ரீவியஸ் இயரை எடுத்துட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீவியஸில் நான் ஏன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸில் போயிட்டு இருக்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் கிடையாது. நம்ம டெஸ்ட் சீரிஸில் போயிட்டு இருக்கிற கொஸ்டின்லாம் சேம் அதே ரிலேட்டடில் கேட்குறோமா, எப்படி கேட்குறோம், அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். அதனால் இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு நான் ப்ரீவியஸ் கொஸ்டினை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த இது உங்களுக்கு இப்படி தான் கேட்டிருக்காங்க, நம்மளும் கொஸ்டின் இப்படி தான் எடுத்துருக்கோம். அப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு அடிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக நாங்கள் எடுத்துருக்கோம். சரி, 8வது கொஸ்டின் பாருங்கள். எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க. ஒரு நேர்கோட்டோட கோணம் எவ்வளோ டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போ இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரணும்னா 180 டிகிரி வரணும்னு அர்த்தம். இப்போ இதை கூட்டினா இதில் என்ன இருக்குது, எக்ஸு ப்ளஸ்ஸு 2x ப்ளஸ்ஸு 30 டிகிரி = 180 டிகிரி. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2x என்னன்னு மாத்திரம் 3x ப்ளஸ்ஸு 30 டிகிரி = 180 டிகிரி. இந்த 30 அந்த சைடு போச்சுன்னா என்னவா மாறிடும், 150 மாறிடுமா, மைனஸ் மாறிடுமா. அப்போ 3x = 150னா 3 அடித்தா 50. அப்போ x எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி வந்துருக்கும். அப்போ x = 50 டிகிரி. அவன் கேட்குறதுனா எக்ஸின் மதிப்பு மட்டும் தான் கேட்குறான். ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம். ஓகே, சரி. குழந்தைகளின் வரிசையில் பாலி இடதுபுறத்திலிருந்து 7வது இடத்திலும், இடதுபுறத்திலிருந்து பாலி 7வது இடத்திலும், மோதி வலதுபுறத்திலிருந்து 4வது இடத்தில், வலதுபுறத்திலிருந்து யார் சொல்கிறாங்கன்னா மோதி வலதுபுறத்திலிருந்து 4வது இடத்திலும் உள்ளார். பாலி மற்றும் மோதி நிலைகளை மாற்றும் போது, இப்போ மோதி இருக்கிற இடத்துல யார் வராங்கன்னா பாலி இருக்கிற இடத்துல மோதி வராங்க. ஓகேவா? இதுதான் இப்போ இவங்களோட ஒரிஜினல் பொசிஷன். நிலைகளை மாற்றும் போது பாலி இடதுபுறத்திலிருந்து, பாலி இங்கே இருக்காங்களா, இப்போ பாலி இங்கே வலதுபுறத்துலேருந்து 4. இப்போ இவன் என்ன சொல்கிறான், பாலி இடதுபுறத்திலிருந்து 15. பாலியோட இடதுபுறத்திலிருந்து 15. அப்போ ஒருத்தனை இடதுபுறத்துலேருந்து 15, வலதுபுறத்துலேருந்து 4. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 2ஐயும் ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணால் போதுமா. 15 + 4 19. 19 - 1 எவ்வளோ இருப்பாங்கன்னா மொத்தம் 18 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ அவன் கேள்வி என்ன கேட்குறான், வலதுபுறத்திலிருந்து மோதியின் நிலை என்ன, மோதி இடதுபுறத்திலிருந்து 7ஆ, மோதி இடதுபுறத்திலிருந்து 7னா வலதுபுறத்துலேருந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு மொத்தம் கொடுத்துருக்காங்க, ஒரு இடதுபுறத்தில் கொடுத்துருக்காங்க. இடதுபுறத்துலேருந்து 7, மொத்தம் 18. வலது என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், மொத்தத்துலேருந்து 1 கூட்டி டேரெக்டாக மைனஸ் பண்ணால் போதுமா. 19லேருந்து 7 கழிச்சா 12. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 12. சரி, வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் எடுக்கவும். ஒருத்தன் சந்தைக்கு போய் காய்கறியை வாங்கி நறுக்கி சமையல் பண்ணால் என்ன கிடைக்கும்னா உணவு கிடைக்கும். ஓகேவா? சந்தைக்கு ஃபஸ்ட்டு போகிறான், காயை வாங்குறான், அடுத்து 3வது நறுக்கிறான், நறுக்கி சமையல் செய்கிறான், அதுக்கு அடுத்து தான் உணவு தயாராகும். அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு என்னன்னு இருக்கும், சந்தைக்கு போகிறது 2, காய்கறி 1, 2 1ன்னு ஸ்டார்ட் ஆகுறது. ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகேவா? சரி, 10வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன். 11வது கொஸ்டின். ஒரு கடிகாரத்தில் கை 12 மணி நேரத்தில் எத்தனை முறை நேர்கோணத்தில் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆல் கரெக்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 முறை தான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நேர்கோட்டில் இருக்கும். ஓகேவா? நேர்கோட்டில் இருக்கிறதுக்கு எத்தனை முறை அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா 11 முறைன்னு சொல்லியிருந்திருப்போம். நேர்கோட்டில் 11 முறை வந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்கோட்டில் எத்தனை முறை வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 முறை. ஓகேவா? 12 மணி நேரத்தில். அதுவே 24 மணி நேரத்தில், 24 மணி நேரத்தில்னு சொல்லியிருந்தாங்கன்னா 22 முறை நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. நான் கிளாக் சம் நடத்தும் போது நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. 11வது கொஸ்டின். சரி, 11வது கொஸ்டினுக்கு ஆல் கரெக்டாக ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா 11 முறைன்னு வந்திருக்கணும். ஓகேவா? சரி, பின்வரும் படங்களில் யானைகள், ஓநாய் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றில் உறவை சிறப்பாக சித்தரிக்கிறது. எந்த உறவு சிறப்பாக சித்தரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. யானையும் ஓநாயும் விலங்குகளில் வந்துடும். ஓகேவா? யானை தனி, ஓநாய் தனி. இது யானை, இது ஓநாய். மேலே இருக்கிறது எல்லா யானையும் விலங்கு, எல்லா ஓநாயும் விலங்கு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12க்கு ஏ ஆப்ஷன் வந்துருக்கும். ஓகேவா?
சரி, அடுத்து 13வது கொஷின். புக்குன்றதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43. புக்கோட பியோட நம்பர் 2, ஓவோட 15, இந்த ஓ 15, கேக்கு வந்து 11. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கூட்டலாமா? 15 15 30, 30 11 41, 41 2 43 எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்போ பெண்ணுக்கு ஆட் பண்ணி சொல்லலாமா? பிக்கு 16, ஈயோட நம்பர் 5, எம்மோட நம்பர் 14. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 16 14 40, 40 + 5 45. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி 16 14 20 30, 16 14 30, 30 + 5 35ன்னு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவு 1 2.25 மீட்டர், 2.5 மீட்டர், 1.25 மீட்டர். வாங்கிய துணியின் மொத்த நீளம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு முழு நம்பர்லாம் கூட்டலாமா? 2 மீட்ரு 2 மீட்ரு 1 மீட்ரு. அப்போ 2 + 2 + 1 எவ்வளோ? 5 மீட்டர் ஆச்சு. அடுத்து ஒரு 3/4 மீட்டர் இருக்குது, ஒரு 1/4 மீட்டர் இருக்குது, அது 1 மீட்ரு 6 மீட்ரு. இங்கிட்டு ஒரு அரை இருக்குது. அப்போ 6.5 மீட்டர் துணி வாங்கியிருப்பாங்க. அவ்வளோதான், டேரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 14வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 6.5 மீட்டர். சரி, அடுத்த கேள்வி. படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன சதுரத்தில் ஒரு கூட்டல் குறி போட்டாங்கன்னா எத்தனை சதுரம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சதுரம் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வெளியில் ஒரு சதுரம் 5 சதுரம் வரும். அப்போ அதையே நம்ம என்ன பிரிச்சுக்காங்கன்னா இன்னொரு உள்ள ஒரு பார்ட்டிஷனாக பிரிக்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு 5 இருக்கும், இந்த வெளியில் இருக்க ஒரு சதுரத்தில் 5. அப்போ 5 + 5 எத்தனை சதுரம் இருக்கும்னா 10 சதுரம் இருக்கும். ஓகேவா? இன்னும் ஒரு பார்ட்டாக பிரிக்கிறாங்க, இதுலேயும் நடுவில் ஒரு போடுறாங்க அப்படின்னா 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்கன்னா 15ன்னு இருக்கும். ஒரு சதுரம் போட்டு ஒரு கூட்டல் குறி போட்டாங்கன்னா 5ன்னு அர்த்தம். அதை 2ஆக பிரிக்கிறாங்கன்னா அதில் 10ன்னு அர்த்தம். அதை 3ஆக பிரிக்கிறாங்கன்னா 15ன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, 15வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து 16வது கொஸ்டின். ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்குறாங்க. ஐங்கோண மேசையை அமர்ந்துள்ளனர். 5 பேர் மேசையில் அமர்ந்துருக்கதா சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம 5 பேர் இருக்கிற மாதிரி நம்ம போடலாம். 3 2 5. சரி, ஆர் மற்றும் டிக்கு இடையே ஏ உள்ளார். இந்த டயக்ராம் சர்க்கிளை நான் வேறு மாதிரி போடுறேன். ஓகேவா? இப்படி போட்டுக்கிறேன் நான்ட்டு. சரி, என்ன சொல்கிறேன்? ஆர் மற்றும் டிக்கு இடையே ஏ உள்ளார். ஏ வந்து ஆருக்கும் டிக்கும் இடையே உள்ளான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆர் டி இப்படி தான் வரணுமான்னு கேட்டால் நம்ம அப்படி சொல்ல முடியாது. டியும் இப்படி வரலாம், ஆரும் இங்கே வரலாம். ஏன் டிஆர்னு கூட இருக்கலாம், ஆர்டின்னு இருக்கலாம். ஆனால் நடுவில் 2 பேருக்கு நடுவில் ஏ இருக்கிறான். ஓகேவா? அடுத்தடுத்ததில் அதில் பார்க்கலாம். எஸ் என்பவர் விக்கு இடப்புறம் உள்ளார். எஸ் என்பவர் விக்கு இடப்புறம் உள்ளார். ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு இடதுபுறம் உள்ளார். இப்போ நான் இங்கே எஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா எஸ்ஸுக்கு வலதுபுறத்தில் ஆர் வந்துடுவாங்க. ஓகேவா? அப்படி வராது. அதே நான் இங்கே எஸ் போட்டேன்னா எஸ்ஸுக்கு இடதுபுறத்தில் ஆர் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்னா டி வந்திருப்பாங்க. இப்போ டி ஆறுன்றது இங்கே கன்ஃபார்மாக வந்திருக்கும். இங்கே டி தான், இங்கே ஆர் தான், இங்கே ஏ. 3 பேர் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு இடதுபுறத்தில் ஆர் இருக்காங்க. ஏயின் வலதுபுறத்தில் இருப்பவர் யார்? இப்போ ரிமைனிங் விட்டது யார்? முன்னாடி நம்ம மேலே சொல்லியிருக்கோம்ல, எஸ் என்பவர் விக்கு இடதுபுறமா? எஸ் என்பவர் விக்கு இடதுபுறத்தில் எஸ்ஸும் கரெக்டாக வந்துட்டாங்க. இப்போ 5 பேர் உட்காந்துட்டாங்க. கேள்வி என்ன? எஸ்ஸின் வலதுபுறத்தில் இருப்பவர் யார்? எஸ்ஸுடைய வலதுபுறத்தில் இருப்பவர் வி. அப்போ ஆன்சர் என்ன 16 அப்படின்னு பார்த்தோன்னா டி ஆப்ஷன். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். மறுபடி இலை விதை வேர். இலை வேற, விதை வேற, வேர் வேற. ஓகேவா? அதனால் எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ஆப்ஷன். சரி, அடுத்து லில்லி மலர் தாமரை எனவும், தாமரை ரோஜா எனவும், ரோஜா சூரியகாந்தி எனவும், சூரியகாந்தி மல்லிகை எனவும் அழைக்கப்பட்டால் இந்தியாவின் தேசிய மலர் என்ன? இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. அவன் என்ன சொல்லியிருக்கான்? தாமரை ரோஜா என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கானா? அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ரோஜா. அவ்வளோதான். இந்தியாவின் தேசிய மலர்னா தாமரை தான். ஆனால் தாமரை என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது? ரோஜான்னு அழைக்கப்படுது. அப்போ 18வது கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். சரி, அடுத்து 19வது கொஸ்டின். தச்சர் ஏதாவது அவருக்கான எக்யூப்மெண்ட் செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரக்கட்டை. தையல்காரர் துணி தைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடை. துணின்னு வந்துடா, சாரி, உடை வராது, துணின்னு வந்துருக்கும். உடைன்றது நம்ம அணிஞ்சிக்கிறது தான் உடை. தைச்சதுக்கு அப்புறமேட்டு இருக்கிறது உடை. அதோட ஸ்டார்டிங் இது என்னன்னு கேட்டேன்னா துணியாக இருக்கும். அதை தைச்சு தான் என்ன செய்ய முடியும்? உடை செய்ய முடியும். அப்போ ஆன்சர் தையல்காரருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி. ஓகேவா? உடை வராது, துணி வரும் ஆன்சர். தையலும் வராது. தையல்காரருக்கு தையல் வராது. துணியை தான் தைச்சு அதுக்கப்புறமேட்டு தான் என்ன செய்வார்? உடையாக மாற்றுவார். இப்போ மரக்கட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் மரஜாமான் என்ன வேணாலும் இருக்கலாம். நாற்காலி இல்லை மேஜை இதை மாதிரி கொடுத்துருக்கலாம். மரக்கட்டையை வச்சு தான் அடுத்த பொருள் செய்கிறாரு. தையல்காரர் மாதிரி துணியை வச்சு தான் என்ன செய்வார்? உடை செய்வார். ஓகேவா? அப்போ ஆன்சர் பேசிக்கில் இருக்கிறதா வரணும். தையல்காரருக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா சி ஆப்ஷன் துணி. அடுத்து 2% 2 என்ன அப்படின்னு கேட்குறாங்களா?
2% இன்னுனா பெருக்கல் 2 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 × 2 4/100 இருக்கும். கீழே 2 0 இருந்துச்சுன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.04 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ஆன்சர் இருக்கும். அப்போ 0.04னா ஆன்சர் எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? சரி, 20 கொஸ்டினுக்குமான ஆன்சர் பார்த்தாச்சு. நீங்கள் இதோட டெலகிராம் இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்ட்டோட பிடிஎஃப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் இருக்கும். டெலகிராம் லிங்க்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். இதோட 9 டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. 9வது டெஸ்ட்டோட பிடிஎஃப் தான் இது. ஆக்சுவலாக நேற்று போட வேண்டிய பிடிஎஃப் உங்களுக்கு இன்றைக்கி போட வேண்டியதும் உங்களுக்கு வந்துடும். நேற்று போகிறது கொஞ்சம் டிலே ஆனனால நான் உங்களுக்கு இன்றைக்கி போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.